நாச்சியார் திருமொழியில் 13ஆம் திருமொழியில் 7வது பாசுரம் பார்க்கலாம். வெற்றி கருளக் கொடியான் தன் மீது ஆடா உலகத்தே வெற்ற வெறிதே பெற்ற தாய் வேம்பே ஆக வளர்த்தாளே குற்றம் அற்ற முலை தன்னை குமரன் கோலப் பனைத்தோளோடு அற்ற குற்றம் அவை தீர அணைய அமுக்கி கட்டீரே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். கருளக்கொடி பகவானுக்கு பெரிய திருவடி இல்லையா, அது எப்போவுமே என்ன பண்ணும், வெற்றியாக இருக்கும், வெற்றி கொடியாகவே இருக்கும். கருளக்கொடி மட்டும் இல்லை, கருட பகவான் மட்டும் இல்லை, பகவானால் இந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்கும், 7 உலகமும், சந்திரன் சூரியன் அக்னி எல்லாருமே பகவானோட ஆளுமைக்கு கட்டுப்பட்டவா தானே. அவர் சொல்ல யாருமே மீறி நடக்க மாட்டா. அந்த ஆணையை மீறி இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. அப்படிப்பட்ட உலகத்தில் பெற்ற தாயான யசோதை இருக்காளே, கண்ணனை ஒருத்தருக்கும் பயன்படாத மாதிரி வளர்த்துட்டாளாம். எப்படி அப்படின்னாக்க, மீது பகவான் எப்படிப்பட்டவர், மேன்மை ஒரு மீங்கிறது மீது, அப்புறம் மீதுன்னு அர்த்தம். அதாவது மேன்மை மேலே மேலே பகவானுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட பகவானை போய் யசோதை என்ன பண்ணா, கண்டிச்சே வளர்க்கலை. நன்மை தீமை ரெண்டும் கற்றுக் கொடுக்கணும் இல்லையா. வேப்பங்காயாகவும் இருக்கணும், கரும்பாகவும் இருக்கணும். அப்படி இல்லை, வெறும் வேப்பங்காயாவே வளர்த்துட்டா. அதனால தான் பகவான்கிட்ட பக்தி உள்ள வாழ்க்கைலாம் இப்போ கண்ணன் வராமல் ஏமாத்தின்றே நலிய வைக்கிறார். அப்படி இருக்கப்பட்ட பகவானை என்ன பண்ணுறது, என்னோட ஸ்தனங்கள்லாம் அதுக்கு ஒரு குற்றமும் இல்லை. அதனால் அந்த ஸ்தனங்களை என்ன பண்ணணும், நல்ல இளமையாக இருக்கானே பகவான், அந்த பெருமாளோட அழகிய கற்பக கிளை போல் இருக்க அந்த தோள்கள், அந்த திருத்தோள்களில் அப்படியே என்னை சேர்த்து அணைக்கி அமுக்கி விட்டுடுங்க அப்படிங்கிறார். அதாவது எப்படி அனிருத்தனையும் உஷையும் அந்த சித்திரலேக்கா கூட்டின்னு வந்தா இல்லையா, அந்த ரூமில் பானாசுரன் என்ன பண்ணார், விஷயம் தெரிஞ்ச உடனே ஒரே கட்டிலில் ஒரே சகிலில் கட்டி போட்டான். அந்த மாதிரி என்னை கண்ணனோட சேர்த்து அணைச்சி சேர்த்து கட்டி விட்டுடுங்கோ அப்படிங்கிறார்.